பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய தந்தையினாருடன் இத்தனை ஆண்டு காலம் ஒன்றாக இணைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அலுவலர்களுக்கும் இந்த பணி நிறைவு விழாவிற்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் எங்கள் அப்பாவை பற்றி நிறைய பாராட்டுகளோடு பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு அரசு அலுவலராக ஓய்வு பெறுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தியம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உடல் நல குறைவு, எத்தனையோ அதிகாரிகளுடைய அழுத்தங்கள், அப்புறம் திடீர்னு ஒரு அரசியல்வாதிகளுடைய நெருடல்கள், இப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்து ஒரு ஓய்வு பெறுவது என்பது எத்தனையோ அரசு ஊழியர்களுக்கு கனவாகவே போன காலங்கள் உண்டு. இந்த ஒரு சமயத்தில் என்னுடைய தந்தை இந்த பணி நிறைவு பெற்று எங்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலத்துக்கு அனுப்பி வைப்பதற்கு எங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள். எங்கள் அப்பா எங்களுக்கு ஒரு 3 விஷயத்தை சொல்லி கொடுத்தார். ஒன்று, எக்காரணம் கொண்டும் பொய் சொல்லக்கூடாது. இன்னொன்று, அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்பட வேண்டாம். இன்னொன்று, யாரையும் ஏமாற்றி பழைக்க வேண்டாம். இந்த 3 விஷயத்தை எங்களுக்கு ஒரு தாரக மந்திரமாக ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தார். எடுத்துக்காட்டால் ஒரு நாள் எங்கள் அப்பா பிளேடு வாங்கிறதுக்காக அனுப்பிச்சிருந்தார். அப்போது 2 ரூபா பிளேடு 5 ரூபா கொடுத்து அனுப்பிச்சார். அந்த கடைக்காரர் மறந்து 2 ரூபா ரிட்டன் எங்கிட்ட கொடுத்து 5 ரூபாவாக கொடுத்துட்டாங்க. ஓடி வந்து எங்கள் அப்பா கிட்ட நான் கொடுத்தேன், 5 ரூபாவை ரிட்டன் கொடுத்துட்டாங்கன்ட்டு. அன்றைக்கி எங்கள் அப்பா பெரிய கோவத்தோடு முதல்ல 2 ரூபாய் போய் கொடுத்துட்டு வா, இது நம்முடைய காசு கிடையாது, அவங்களுடைய காசு அப்படின்னு அன்றைக்கி ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தை எனக்கு எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தார். எங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னா எங்கள் அப்பா தான். எல்லா விஷயத்துலையுமே இன்றைக்கி கிடையாது. எனக்கு சூரிய நமஸ்காரம் எப்படி சொல்லணும்னு ஆரம்பித்து கொடுத்ததுலேருந்து எங்கள் அப்பா தான் எல்லா விஷயத்துலையுமே எனக்கு எங்களுக்கு எங்களுடைய வீட்டில் எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல். கோவப்படுறதுலேன்னு சார் ஒருத்தர் சொன்னார். எங்ககிட்ட கோவப்படாத நாளே கிடையாது எங்கள் அப்பா. பயம், மரியாதை, ஒரு அப்பாவாக ஒரு மகனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் குறைவில்லாமல் வச்சவர் எங்கள் அப்பா. அவர் ஒரு 3 விஷயத்தை அவர் தோளில் சுமந்துட்டு இருந்தார். ஒன்று, மகனாக அவருடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையும் செஞ்சார். ஒரு தந்தையாக மகன்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் செஞ்சார். அரசு ஊழியராக இந்த அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய கடமையும் எந்த குறையில்லாமல் செஞ்சிருப்பார் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா இரவு நேரத்தில் கூட வீட்டில் இருக்கும்போது அந்த துணி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். லீவில் கூட லேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது. ஏன்னா அரசு அந்த அலுவலர் அப்படின்னும்போது நிறைய சிக்கல்களுக்கு நடுவில் வேலை செஞ்சுக்கூடிய சூழ்நிலை நானும் சில இடங்களில் பார்த்ததுண்டு. இந்த பணி நிறைவு என்பது அவர் இந்த அரசாங்கத்திலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இத்தனை காலம் பல அதிகாரிகளோடு பழகிட்டு, பல சுற்று வட்டாரத்தை பழகிட்டு, இப்போ வீட்டுக்கு வரும்போது வேறு ஒரு சூழ்நிலைக்கு எங்கள் அப்பா தயாராகக்கூடிய சூழ்நிலை கொஞ்ச நாள் ஆகும். அவர் இந்த இடத்த விட்டு வர்றது எங்களாலேயே கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர் இத்தனை ஆண்டு காலம் 31 ஆண்டு காலம் இந்த அரசாங்கத்துக்கு பணிபுரிந்தார். உங்களோடு எல்லாரோடு பணிபுரிந்தார். இந்த காலகட்டத்தில் அவர் ஏதோ ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கடுகடியாகவும் பேசியிருக்கலாம், இல்லை ஒரு சில இடங்களில் கொஞ்சம் நேரம் காரணமாக பேசாமலும் போயிருக்கலாம். இது எல்லாத்தையும் பெரிதாக கருதாமல் அவரை இன்முகத்தோடு இந்த நாளில் வழி அனுப்ப வேண்டும் என்று எங்கள் வீட்டின் சார்பாக, என்னுடைய சார்பாக அனைவரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.